ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் பிலிப்பியர்கள் பவுல் அப்போஸ்தலன் எழுதிய கடிதம் 4ஆம் அத்தியாயம் 6-7 ஆகிய 2 வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை கவனிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாமா? கவலைப்படுவதற்கு அவசியமே இல்லையா? தேவன் நம்மை பல்வேறு விதமான உணர்வுகளோடு உருவாக்கி இருக்கிறார். சிரிக்கிறோம், அழுகிறோம், துக்கப்படுகிறோம், கோபப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். இவைகளெல்லாம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உணர்வுகள் தான். கவலை எல்லாருடைய வாழ்க்கையையும் தாக்கத்தான் செய்கிறது. ஆனால் நம்முடைய பெரிய குறை என்னவென்றால், எதற்கு நாம் கவலைப்பட வேண்டாமோ அதற்காக கவலைப்படுகிறோம், எதற்காக கவலைப்பட வேண்டுமோ அதற்காக நாம் கவலையே படுவதில்லை. அது நம்முடைய மிக பெரும் பிரச்சனை. பவுல் அப்போஸ்தலனுக்கு கவலைப்படுவதற்கு பல விஷயம் இருக்கிறது. 1ஆவது அத்தியாயத்தில் நீங்கள் கவனிப்பீர்களானால், ரோமாபுரியில் அவர் சிறைச்சாலையில் இருக்கும் போதே சில விசுவாசிகளே அவருக்கு எதிராக பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனசினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். 16ஆவது வசனத்திலே 1:16 சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள். எனக்கு எதிராக வதந்தியை பரப்புறாங்க, என்னுடைய பிரச்சனைகளை திசை திருப்பி பேசுறாங்க, என்னுடைய நோக்கங்களை விமர்சிக்கிறாங்க, எனக்கு தண்டனை அதிக தண்டனை கொடுக்கப்படும்படி அவர்கள் தவறாக ஊக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் இதற்காக நான் கவலைப்படுகிறேன் என்று எழுதவில்லை. 18 என்ன சொல்லுகிறார்? இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கும்போது அவர் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இது போன்று சிறைச்சாலையிலே அவர் அடைக்கப்பட்டார். அடித்து உதைக்கப்பட்டு அவருடைய சரீரம் எல்லாம் புண்களாக நீர் வடிந்து கொண்டிருக்கும் போது அவர் கவலைப்படவில்லை. மாறாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். கைகளை கூட தட்ட முடியாது, கட்டி வைத்திருக்கிறார், கால்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் தொழு மரத்தில். ஆனால் தேவனை துதித்தார்கள், ஸ்தோத்தரித்தார்கள். நடந்தது என்ன? அங்கிருந்த மிக கொடிய கைதிகள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், சமூக விரோதிகள், ராஜதுரோகிகள், கொலைக்காரர்கள் அநேகர் மனம் திரும்பினார்கள். அங்கே சபை ஆரம்பிக்கப்பட்டதை நாம் கவனிக்கிறோம். நமக்கு ஒருவேளை பிரச்சனைகள் இது போன்று வந்தால் நாம் அதிக கவலைப்படும், அநேக காரியங்களுக்காக கவலைப்படுகிறோம். ஆனால் இதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை, வேறு பல காரியங்களுக்காக கவலைப்பட வேண்டுமா? நாம் கவலைப்படுவதெல்லாம் எதற்காக கவலைப்படுகிறோம் தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் தொலைக்காட்சி விளம்பரங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், என்னத்தை சாப்பிட வேண்டும், என்னத்தை குடிக்க வேண்டும், என்னத்தை உடுக்க வேண்டும், எதை தலையில் பூசிக்கொள்ள வேண்டும், எதை முகத்தில் பூசிக்கொள்ள வேண்டும், என்ன சோப்பு போட வேண்டும், என்ன செருப்பு அணிய வேண்டும், என்ன வீட்டு பொருட்களை உபயோகிக்க வேண்டும் என்பதை குறித்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் கேட்க கேட்க நமக்கு கவலை பெருகிறது.
அவர்கள் சொல்ல சொல்ல அவர்கள் சாப்பிடுகிறதை பற்றி பேசுகிறார்கள், பிரியாணியை பற்றி விளம்பரப்படுத்துகிறார்கள். நமக்கு கவலை ஏற்படுகிறது, எனக்கு பிரியாணி இல்லையே, என்னத்தை உண்பேன். அவர்கள் குடிக்கிறதை பற்றி விளம்பரப்படுத்துகிறார்கள், பூஸ்ட்டுங்கிறாங்க, ஹார்லிக்ஸுங்கிறாங்க, என்னென்னமோ ஊட்டச்சத்து மிக்க பானங்கள் என்று சொல்லுகிறார்கள். என்னத்தை குடிப்போம்? விதவிதமான ஆடைகளை குறித்து பேசுகிறார்கள், அலங்காரங்களை குறித்து பேசுகிறார்கள். என்னத்தை உடுப்போம் என்ற கவலைகள் ஒரு நாள் விடிந்தால் இருட்டுகிற வரைக்கும் மனுஷனை வாட்டி வதைக்கிறது. வீட்டில் என்னென்ன பொருட்களை உபயோகிக்க வேண்டும், விதவிதமான நவீனமான வீட்டு உபயோக சாதனங்கள், இவைகளை எல்லாம் கேட்க 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 நமக்கு கவலை பெருகி கொண்டே போகிறது. கவலையை குறித்து அநேக வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். எல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னதின் அடிப்படையில் தான். ஆகவே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா கவலையை குறித்து? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அத்தியாயம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தை கவனியுங்கள். பின்னும் இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம எதுக்காக கவலைப்படுறோம்? சாப்பாட்டுக்கு, நம்முடைய துணிக்கு, நம்முடைய செருப்புக்கு, நம்முடைய முகத்தில் தலையில் பூசிக்கொள்ளக்கூடிய பொருட்களுக்கு, வீட்டு உபயோக சாதனங்களுக்கு, இவைகளுக்காகவே நாம் கவலைப்படுகிறோம். எனக்கு வீடு இல்லை, சொத்து இல்லை, வசதி இல்லை, வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லை, அவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இருக்கு, அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, நான் இப்படி இல்லை. கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வாழ்க்கை என்பது இவைகள் அல்ல, இவைகளை வைத்து வாழ்வது வாழ்க்கை அல்ல. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இயேசு சொன்னார், வாழ்க்கை என்பது இதையெல்லாம் வைத்து வாழ்வது அல்ல. வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவை வைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. நாம் பிழைப்பை தேடிக்கொண்டிருக்கிறோம். இயேசு நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க காத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டோமானால் கிறிஸ்து நமக்கு வாழ்க்கையாக மாறுகிறார். அவருடைய ஜீவன் நமக்குள் வெளிப்படுகிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்க காத்திருக்கிறார். ஆனா நம்ம பொழப்ப தேடிட்டு இருக்கிறோம். இது அது, அந்த பொருள், இந்த பொருள், இந்த பொருள், இந்த இது, இந்த கிரைண்டர், இந்த மிக்சி, இந்த அடுப்பு, இந்த கேஸ் சிலிண்டர், இந்த துணி, அது இது, இந்த செருப்பு, இதெல்லாம் போட்டா வாழ்க்கை ஆயிடுமா? இந்த வீடு, இந்த வசதி, இந்த தோட்டம், இந்த காடு. ஆகவே வாழ்க்கை என்பது இதை விட உயர்ந்தது. லைஃப் இஸ் மோர் தென் ஃபுட், க்ளோத்ஸ், இவைகளெல்லாம் விட உயர்ந்தது. அடுத்து பாருங்க, இன்னும் இயேசு என்ன சொல்லுகிறார்? 23, ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையர் பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறதல்லவா. நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு கவலைப்பட உலக காரியங்களுக்காகவே, உடுக்கிறத பற்றியும், மிதிக்கிற மிதியடியை பற்றியும், காது கழுத்தில் அணியக்கூடிய நகையை பற்றியும், குடியிருக்கிற வீட்டை பற்றியும், எதிர்பார்க்கிற வேலையை பற்றியும், பணத்தை பற்றியும், சம்பாத்தியங்களை பற்றியும் நம்ம கவலைப்பட வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் தவற விட்டு விடுவோம். வாழ்க்கையின் அர்த்தம் புரியாமல் போய்விடும். வாழ்க்கை என்பது எதற்காக தெய்வம் கொடுத்திருக்கிறார்? இது ஒன்றுமே இல்லாமலும் வாழலாம். ஒருவன் வாழ்ந்துட்டான், அவனுக்கு ஒருத்தருமே இல்லை, சொந்த ஊர்லேயே அவன் அகதியானான். அத்தனை உடன் பிறந்தவர்கள், சொந்தக்காரர்கள், பெற்றோருடைய குடும்பத்தார் எல்லாம் இருந்துமே அவன் பிச்சைக்காரனாக இருந்தான்.
எத்தனையோ வைத்தியர்கள் அந்த ஊர்ல இருந்தும் கூட அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சொறி பிடித்தவனாய் அந்த புண்களோடு கூட ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டே அந்த அரிப்போடே கூட நடந்தான். ஒரு நாள் கூட ஒருவர் கூட அவனை கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கவே இல்லை. ஒரு நல்ல நாளைக்கு கூட அவனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கல. அவன் எச்சியலை விழுற இடத்துல போய் அதில் ஒட்டி இருக்கிறத நக்கி சாப்பிட்டான். நிரந்தரமா ஒரு இடத்தை தேடினான். ஒரு பெரிய பணக்காரன், அவன் வீட்டில் தினசரி விருந்து நடந்துச்சு. மிச்சத்தை கொண்டு போய் கொட்டுவாங்க. நாய்களும் பன்றிகளும் அதை போட்டி போட்டு சாப்பிடும். அந்த இடத்துல இவனும் கிடந்து நாய்களிடம் கடிபட்டு பன்றிகளிடம் கடி வாங்கி அதை சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவன் செத்த போது அவனை அடக்கம் பண்ண யாருமே வரல. என்ன ஆச்சுன்னு தெரியாது. அவனுடைய சரீரத்தை நாய்களும் பன்றிகளும் கடித்து சாப்பிட்டதா என்னன்னு தெரியல. அடக்கம் பண்ணதாக சரித்திரம் இல்லை. ஆனால் அவன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். அவன் மரித்த போது அவனை தேவதூதர்கள் கொண்டு போய் ஆபிரகாமின் மடியிலே விட்டார்கள். இன்னொருத்தனை பற்றி எழுதியிருக்குது, எவ்வளவு சாப்பிட்டான், எவ்வளவு உடுத்தான்னு சொல்லி எழுதியிருக்கு. தினமும் சம்பிரமமாய் அவன் சாப்பிட்டான், ஆடம்பரமாய் அவன் உடுத்தான், ரத்தாம்பரம் உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திருந்தான். என்னத்தை உடுத்தான், என்னத்தை சாப்பிட்டான்னு தான் அவனை பற்றி ரெக்கார்டு இருக்குது. அது வாழ்க்கை அல்ல, பொழப்பு. பொழைச்சான், நல்ல பொழப்பு பொழைச்சான், நல்ல வாழ்க்கை வாழலை. அவன் மரித்த போது அவனுக்கு ஊர்வலம் வச்சு அடக்கம் பண்ணாங்க, பெரிய கல்லறையெல்லாம் கட்டினாங்க. ஆனால் அவன் இறந்த பிறகு அந்த பிச்சைக்காரன் லாசருவை தூரத்திலே ஆபிரகாமின் மடியிலே கண்டு இங்கிருந்து கதற ஆரம்பிச்சான். வாழ்க்கை என்பது சாப்பாடும் துணியும் போட்டு மிதிக்கிற மிதியடியும் பர்சு நிறைய பணமும் கழுத்து நிறைய நகையும் தோட்டமும் துறவும் வீடும் ஆஸ்தியும் அந்தஸ்தோட வாழ்றதல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது இயேசுவை சொந்த இரட்சகராய் இதயத்தில் வைத்து வாழ்வதே வாழ்க்கை. இந்த லாசருவுக்கு பரலோகத்தை குறித்த ஏக்கம் இருந்தது. பரலோகத்தின் தேவனை அறிந்திருந்தான். இவை இறந்தபோது அங்கிருந்து ஆட்கள் வந்தார்கள், தேவதூதர்கள் வந்து அவனை கொண்டு சென்றார்கள். நம்ம கவலைப்படுறது மட்டமான விஷயத்துக்கு கவலைப்படுறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள். நீங்க மட்டமானவைகளுக்காக கவலைப்படுகிறீர்கள், உயர்ந்தவைகளை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லை. நீங்கள் மட்டமான சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் துணிகளுக்கும் நீங்க கவலைப்படுறீங்க. தேவன் உயர்ந்த காரியங்களுக்காக தேவன் கவலைப்படுகிறார். உன் ஜீவனுக்காக அவர் கவலைப்படுகிறார். உன் சரீரத்துக்காக அவர் கவலைப்படுகிறார். ஆகவே நீ வாழ்க்கையின் நோக்கத்தை நீ இழந்து போவாய். வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு தெரியாமல் போய்விடும். இயேசு கிறிஸ்து தொடர்ந்து கேட்கிறார், 24வது வசனம், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டகசாலை இல்லை, களஞ்சியம் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை போட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள், எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று வாயினால சொன்னது யாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சர்வபூமியின் ஆண்டவர், சர்வத்தை உருவாக்கினவர், எல்லா ஜீவன்களையும் உருவாக்கினவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். அவராலே சொல்ல முடியல, அவ்வளவு விசேஷித்தவர்கள் நீங்களும் நான். அவராலே சொல்ல முடியலைங்க வார்த்தையினால. அவ்வளவு நம்மை நேசிக்கிறார், அவ்வளவு நாம் அவருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். உங்க பார்வையில் உங்களுக்கே மரியாதை இல்லை. உங்களை நிறைய பேர் மதிக்கவே மாட்டாங்க. சிலர் உங்களை மதிக்கிறதே உங்கள் ட்ரெஸ் வச்சு, உங்கள் செருப்பு வச்சு, உங்கள் படிப்பை வச்சு, உங்கள் பின்னணியத்தை வச்சு. அது தெரியலைன்னா அதுவும் யாரும் மதிக்க மாட்டாங்க இல்லையா? மனுஷன்னு கூட மதிக்க மாட்டாங்க.
ஆனால் தேவனுக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள். எவ்வளவோ விசேஷித்தவர்கள். இது ஒரு மனுஷன் சொல்லி இருந்தா நம்ம ரொம்ப பெருசா எடுக்க வேண்டியதில்லை. உங்களை என்னை படைச்ச தெய்வம் சொல்லி இருக்கிறார், நீங்கள் எனக்கு எவ்வளவோ விசேஷித்தவர்கள். இந்த பூமியில் உள்ள எல்லா சொத்துக்களை விட நீங்களும் நானும் ரொம்ப விசேஷித்தவர்கள். நம்ம அவருக்கு விலையேறப்பட்ட முத்துக்கள் போல. 25 கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஏதாவது கூட்ட முடியுமா? வாழ்க்கைய கொஞ்ச நேரம் கூட, ஒரு நிமிஷம் கூட இந்த பூமியில இருந்துட்டு போக முடியுமா? ஒரு மணி நேரத்தை கூட்ட முடியுமா? ஒரு நாளை கூட்ட முடியுமா? எதை கூட்டுவ? எதை ஒன்னால செய்ய முடியும்? So worry is futile, is waste. கவலை என்பது வீணடிக்கப்படுகிறது. உங்களுடைய பலன் வீணடிக்கப்படுகிற ஒரு முயற்சி. உங்க பலன் வீணாயிடும், உங்களுடைய சிந்தனை வீணா போயிடும், உங்களுடைய திறமைகளை வீணாக்கிடும், உங்களை செயல் இழக்க வச்சிடும். கவலை சூனியமானது, உபயோகமற்றது. என்னத்தை அதை வச்சு செய்வோம்? யாராவது கவலைப்பட்டு காரியம் சாதிச்சிருக்காங்களா? கவலையினால காரியம் ஏதாவது ஆகுமா? ஆகாது. சும்மா கவலை தான் பட முடியும். கவலைப்படுறதுனால ஒன்றுமே ஆகாது. பாருங்க 26, மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட கவலையினால செய்ய முடியாது. சோ கவலை என்பது ஒரு வீணான உணர்வு. மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ஒண்ணுமே செய்ய முடியாது. கவலைப்பட்டு எதுவுமே நடக்காது. அதனால ஏன் கவலைப்படுறீங்க? அதுவும் இந்த அற்பமான விஷயங்களுக்காக. உங்களுக்கு ஒன்று தேவைன்னா அவர் முன்னமே அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு சாப்பாடு தேவை, உங்களுக்கு துணிமணி தேவை, உங்களுடைய அடிப்படை வசதிகள் தேவை. நீங்க கேட்கும் முன்னமே அவருக்கு தெரியும். இதுக்காக சும்மா போட்டு ஓயாம கவலைப்பட்டு என்னத்தை ஆண்டவரே இதை கொடுங்க அதை கொடுங்க, என்னத்தை குடிப்பேன் என்னத்தை உடுப்பேன், எப்படி ஃபீஸ் கட்டுவேன், எப்படி கடனை கட்டுவேன், எப்படி அதை செய்வேன், அப்படி இதை செய்வேன்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. நம்ம பண்றதெல்லாம் அக்கிரமம், அலும்பு பண்ணிவிட்டு நிறைய கவலைப்பட்டு ஆண்டவட்ட அதெல்லாம் சரி செய்யறது கேட்டுக்கிட்டு இருக்கிறது சரிப்படாது. தகாத காரியத்தை செஞ்சு கவலையும் படாதீங்க. அப்படி அல்ல நம்ம செய்ய வேண்டியது. கவலையினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கவலைப்படுறதுனால இன்னும் சொல்றாரு பாருங்க, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். 27வது வசனம், அவள் உழைக்கிறதில்லை நூற்கிறதில்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாக உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நீங்கள் தேவன் மீது விசுவாசமாயிருங்கள். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே. ஆலயத்துக்குள்ள வரும்போது ஆர்ப்பாட்டம் பண்றோம், ஆடி பாடுறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கையாட்டுறோம், ஆவியில நிறைஞ்சோன்னு சொல்றோம். ஆனா இதை விட்டு வெளியே போகும்போது, வாழ்க்கையை நிஜமாய் நாம் சந்திக்கும் போது, நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது உடனே கவலைப்படுறோம். அற்ப விசுவாசிகளை. கொள்கைக்காக இயேசு இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு வாழ்க்கையின் பிரச்சனைகளை சந்திக்கும் போது கவலைப்படுவோமானால் நாம் உண்மையிலேயே நடைமுறை நாத்திகர்களாக இருக்கிறோம். எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் ஏன் கவலைப்படுறேன்? கவலைப்படுறவங்க தங்களுடைய செய்கையினால என்ன சொல்றாங்கன்னா, என்னை நேசிக்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, எனக்காக அக்கறைப்பட ஒருத்தருமே கிடையாது, நான் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர் கூட எங்கேயோ தூரத்தில் இருக்கிறார், என் பிரச்சனை அவருக்கு தெரியவே தெரியாது, எனக்கு உதவி செய்ய அவரால் முடியாது, இத்தனை பேர் இருக்கும்போது என்ன எங்க பார்க்க போறார் அவர், அதனால என் பிரச்சனையை நானா தான் பார்க்கணும், இதுக்கு நான் என்ன செய்ய போறேன், இதுக்கு நான் என்ன செய்ய போறேன், இதை நான் எப்படி கையாள போறேன், கடனை கட்டணும் நான் என்ன செய்வேனோ, இதை செய்யணும் எப்படி செய்வேனோ, எப்படி நான் வீட்டை கட்ட போறேனோ தெரியலையே, எப்படி என் பையனை படிக்க வைக்க போறேனோ தெரியலையே,
எப்படி என் பையனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போதோ தெரியலையே. ஆனால் நான் என்ன செய்வேன் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. அப்போது தெய்வத்தினுடைய ஸ்தானத்தை நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. அதனால தான் கவலை நம்முடைய வாழ்வில் மிஞ்சுகிறது. ஏன் கவலை நிறைஞ்சிருக்கு? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாமே எடுத்துக்கிறோம். நான் என்ன செய்வேன் இப்படின்னு கேட்கறதுனால ஆண்டவருக்கு பதிலாக ஆண்டவருடைய இடத்துல உங்களை நீங்கள் வச்சுக்கிட்டு சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உன் கவலை ஒரு நாளும் தொலையாது, தீராது, முடிவே இருக்காது. அற்ப விசுவாசிகளே என்று ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை பாடல்கள், எத்தனை வசனங்கள் நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தி கேட்கிறோம். எங்கேயாவது நமக்கு விசுவாசம் இருக்கா? எனக்காக யாவும் செய்யக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் இருக்கிறார். அவர் என்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். என்னுடைய வீழ்ச்சியை நான் அவரிடத்தில் கொண்டு போய் சொல்லும் போது அதிலிருந்து வெற்றிப்படியை உருவாக்குகிறவர். என்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்புகிறவர். அடைபட்ட வழிகளை அவரால் திறக்க முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சும்மா என்ன தூரத்திலிருந்து நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிக்கிறவர் அல்ல. எனக்கா யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், காரியங்களை மாற்றி அமைக்கிறவர், வழிகளை ஆயத்தம் செய்கிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் கையாள அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஆச்சரியமான காரியங்கள் கூட அவருக்கு மிக மிக அற்பமான விஷயம். நான் ஏன் கவலைப்படணும்? ஆகவே இவைகளுக்காக கவலைப்படாதீர்கள். இன்னும் என்ன எழுதியிருக்கு பாருங்க, 30வது வசனம். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். நீங்க கவலைப்படும் பொழுதெல்லாம் உலகத்தாரமாய் நடக்கிறீங்க. யூ ஆர் ஆக்டிங் லைக் பேகன்ஸ். மற்றவர்களைப் போல, அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் நடக்கிறீர்கள். அவர்கள் தான் இதை நாடி தேடுவார்கள். அஞ்ஞானிகள் யார்? சொந்த கைகளினால் சொந்த தெய்வங்களை உருவாக்கி கொள்ளுகிறவர்கள். இஷ்ட தேவதைகளை உருவாக்கி கொண்டு நம்பி நாடி வழிபட்டு திரிவார்களே, அவர்கள்தான் அஞ்ஞானிகள், ஞானமற்றவர்கள். தினசரி ஒரு சாமியை செய்வாங்க. அந்த சாமிக்கு அவங்களே பேர் வைப்பாங்க. அந்த சாமியை வச்சு பூஜை பண்ணிக்கிடுவாங்க. அந்த சாமியை வச்சு ரொம்ப கொஞ்சிக்கிடுவாங்க. அந்த சாமிக்கு சொந்தம் கொண்டாடிக்கிடுவாங்க. அஞ்ஞானிகள், சொந்த இஷ்ட தெய்வங்களை அவர்களாக தினசரி உருவாக்கி கொள்ளுகிறவர்கள். அவர்கள் கவலைப்படுவார்கள். ஏன்னா அவங்க செஞ்ச சாமி அவங்களுக்கு தெரியும் நல்லா. அவங்க தூக்கி சுமந்தா தான் முடியுமே, இல்லாம அது அவர்களை தூக்கி சுமக்காது. அதுக்கு இருக்க எந்தாவது பிரச்சனைண்டா இவங்க தான் தீர்த்து வைக்கணுமே, இல்லாம அந்த இஷ்ட தெய்வங்கள் எதுவும் அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்காது. அவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்றால் ஓகே, சரிதான், நியாயம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஜீவனுள்ள மெய் தெய்வத்தை அறிந்தவர்கள், வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர், வானத்தை ஜானளவாய் அளக்கிறவர், பூமியின் மண்ணை கூட மரக்காலில் அடக்கிறவர், அடக்கி வைக்கிறவர், ஆயிரமாய் தெரியக்கூடிய பறவைகள், மிருகங்கள், காக்கா மட்டும் எத்தனை கோடி இருக்குங்க உலகத்துல, யோசித்து பாருங்க. 2012 நான் ரஷ்யாவில் ஒரு 28 நாள் இருந்தேன். அப்போது அங்கே போய் நாள் நான் ஒரு 17வது மாடியில் குடியிருந்தேன். காலையில் எழும்பி எனக்கு ஒரு ஆசை, இந்த ஊரில் காக்கா இருக்குமான்னு பார்க்கணும். இந்தியாவிலிருந்து பூமியினுடைய ஒரு விதம் சொல்ல போனால் 1 கோடி கடகோடிக்கு போயிட்டேங்க. அங்கே போய் காலையில் எழுப்பி காக்கா இருக்குதான்னு பார்த்தேன். என்னுடைய ஆச்சரியத்துக்கு அங்கே காக்கா இருக்கு. நம்ம ஊர் மாதிரி கட்டம் கரையேர்னு இல்லை, கொஞ்சம் சாம்பல் கலரில் இருக்கு. நம்ம ஊர் காக்கா நல்ல கொளுத்து, நல்ல பெருசாக இருக்கு. அது கொஞ்சம் அளவாக ஒல்லியாக குச்சியாக அழகாக இருக்கு. ஆனால் காக்கான்னு கத்துனது இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரி தான் சவுண்டு. இங்கே போடுற இதே காக்கா கரைச்சல் அங்கேயும் அதே தான் காக்கா கரைச்சல். உலகம் முழுவதும் எவ்வளோ காக்கா இருக்கு, எவ்வளவு குருவி வகைகள், எத்தனை விதங்கள் இருக்கிறது, எத்தனை கோடிகளாக இருக்கு.
இந்தியாவினுடைய ஜனத்தொகையை விட ஒவ்வொரு பறவைகளுடைய ஜனத்தொகை, அவங்களுடைய தொகையும் அதிகமாக இருக்குதே. ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கலையா? எவ்வளவு மிருகங்கள், நாட்டில் உள்ள மிருகங்கள், காட்டில் உள்ள மிருகங்கள், இத்தனையும் இதே போல சமுத்திரத்தில் இருக்குது. எல்லாவற்றுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்குறாரே, உனக்கு எனக்கும் கொடுக்காம இருப்பாரா? கேட்டு தான் கொடுக்கணுமா? மனுஷன் தானே தன்னுடைய உரிமைக்காக இங்கே போராடிட்டு இருக்கிறான், அப்பவும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அவர் அப்படி அல்ல. எல்லார் மேலும் தயவுள்ளவர், எல்லார் மேலும் இரக்கம் உள்ளவர். நீ கேட்காமலே கொடுக்கிறார். என் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா வறுமையில் இருந்தாங்க. அவங்க கேரளாவில் இருந்தாங்க, நான் தமிழ்நாட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்போமாவது தான் வர முடியும் அவங்களால. அதுவும் வரணுன்னாலும் நீண்ட தூரம் நடந்து வருவாங்க. அப்போ தான் கொஞ்சம் காசை மிச்சப்படுத்த முடியும். எங்கள் அப்பா கொடுத்துட்டு போயிருப்பார் 2 ரூபா 3 ரூபா ஒரு கடையில். அப்போ 1 பைசா 2 பைசாவுக்கெல்லாம் எல்லாமே கிடைக்கும். 1 பைசாவுக்கு பொட்டுக்கடலை, 1 பைசாவுக்கு அச்சு வெல்லம், இதெல்லாம் வாங்கிக்கலாம். காலையில் வாங்கிட்டு சாயங்காலம் போனால் காலையிலே வாங்கிட்டேன், இன்னைக்கு கிடையாது நாளைக்கு தான்ருவார் கடைக்காரர். அவர் செலவு பண்ணுறதை எங்கள் அப்பாட்ட வாங்கிக்கலாம், ஆனால் அவர் நம்மளை கட்டுப்படுத்துவார். சரி போய் கிடைக்கலையேன்னு அந்த ஏக்கத்தோடு போயிடுறது. இப்படி தான் இருப்போம். ஆனால் பள்ளிக்கூடம் போயிட்டா ஹாஸ்டல் வேறு பள்ளிக்கூடம் வேறு. ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஹாஸ்டல் இருந்தது. பள்ளிக்கூடத்தில் போனால் சில 1000 பேர் படிக்கிற மாதிரி பெரிய பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் பணக்காரங்க, வசதியான வீட்டு பிள்ளைகள் எல்லாம் நல்லா வந்து படிப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய செலவினங்கள், அவங்களுடைய பேச்சுவார்த்தை, அதெல்லாம் தூரத்தில் இருந்து ரசிக்கத்தான் முடியும், ஏங்கத்தான் முடியும். அதை அடைய முடியாது. திருநெல்வேலி அல்வான்னு பேசுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஏக்கம், திருநெல்வேலி அல்வா சாப்பிடணும், அல்வா சாப்பிடணும். யார் வாங்கி கொடுப்பா? வாங்கக்கூடிய அளவில் துட்டு இல்லையே. எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டாலும் கிடைக்காது. என்றைக்கோ ஒரு நாள் தான் அவங்க வருவாங்க. ஆனால் நான் இருந்த அந்த நாசரேத்துங்கிற ஊரில் பக்கத்தில் திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிற வழி சிறுவைகுண்டம்னு ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் ஆழ்வார் திருநகரின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே சைவ பிள்ளைமார் அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவங்க வாழ்கிறாங்க. பரோட்டாவில் உள்ள குருமாவனுடைய வாசம் கேட்டால் கூட வாந்தி எடுத்து செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி சைவம் அவங்க. கறி, மீன், முட்டை எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. நல்ல வெள்ளை வெள்ளேர்னு செக்க செவேர்னு இருப்பாங்க. அங்கேருந்து ஸ்கூலுக்கு படிக்க கூட வருவாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு நாள் ஒரு நல்ல பேப்பரில் சுற்றி இவ்வளவு நீளத்தில் ஒன்றை என்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் பிரித்து பார்க்கும்போது குருத்து வாழை இலையில் சுட சுட வைக்கப்பட்ட திருநெல்வேலி அல்வா. ரசித்து சாப்பிட்டேன். தேனை விட எனக்கு ருசியாக தெரிஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது மனசில் நின்றுக்கிட்டே இருக்கு. நான் ஆண்டவரை தேடலை, இயேசுநாதர்கிட்ட நான் கேட்கல, எங்கள் அப்பா அம்மாட்டையும் கேட்க முடியல. ஆனால் என்னுடைய ஆசையை புரிஞ்சிருந்த ஒரு பரலோக தகப்பன் நான் சின்ன பையனாக இருக்கும்போதே எனக்கு அதை கொடுத்தார். நம்ம மேலே எவ்வளோ அன்பும் அக்கறையும் அவர் வச்சிருக்கிறார். எவ்வளோ மேன்மையான ஒரு ஆண்டவர். நம்ம கேட்கவே இல்லை, ஆனால் அவர் கொடுக்குறார். நல்லவர்களுக்கும் பொருளாதவர்களுக்கும் ஒன்று போல மழையை பெய்ய பண்ணுறார். சூரியனை உதிக்க செய்கிறார். உங்களுக்கு கேட்காமலே நிறைய காரியங்களை கொடுத்துட்றார். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார். மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கும்படி செய்கிறார். எத்தனை அதிசயங்களை செய்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துறாரு, சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துறாரு. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆடு மேய்க்கிறவனை கொண்டு போய் அரண்மனையில் அரியணையில் வச்சார். அடிமையை கொண்டு போய் தேசத்தினுடைய அதிபதியா மாத்தினார்.
அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறீர்கள். அவர் கட்டுப்படாத ஒரு சூழ்நிலை இல்லை, அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லவே இல்லை. வேதவாக்கியம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு தூரத்தில் கேட்டு நல்லா இருக்குங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. இன்னைக்கு நல்லா இல்லை அப்படின்னா கேட்காத மாதிரி போயிடுவாங்க. சொல்லி பாருங்க, ஏன் நல்லா இல்லைன்னு யாராவது நின்று கேட்பாங்களா? நல்லா இருக்கீங்களா? அப்படி போயிட்டே இருப்பாங்க. நீங்களும் சொல்லிடணும், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடணும். நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நின்று கேட்பாங்களா? ஏன் நல்லா இல்லைன்னு கேட்க போகிறாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி விசாரிக்கிறவர் அல்ல. என்னுடைய இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்திருக்கிறவர், என் உள்ளத்தின் பாரங்களை அறிந்திருக்கிறவர், என் நொறுங்கி போன இருதயத்தை அறிந்திருக்கிறவர். நானே என் வார்த்தையினால விவரிக்க முடியாததை விளங்கி கொள்ளுகிறவர், என்னை நன்றாய் அறிந்தவர், என்னை ஆராய்ந்து அறிந்தவர். அவர் நம்மை விசாரிக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் நாம கவலைப்படுறது வீணா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வேதவாக்கியம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுறதுனால தான், எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு தெரியாததுனால தான் நம்ம கவலையே வருது. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நாமம், அவைகளுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பதே இல்லை. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம், உடைய நாமம், உடைய ராஜ்யம், உடைய சித்தம், தேவனுடைய நாமம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சித்தம், அதற்கு நான் முன்னுரிமை கொடுப்போமானால் வாழ்க்கையில கவலை இல்லாமல் வாழ்ந்துடலாம். ஸோ ஏன் கவலைப்படுறோம்? நமக்குள்ள குழப்பமான ஒரு வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றுகிறபடினால், முன்னுரிமை கொடுக்க வேண்டியவைகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்காமல் மட்டமானவைகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுப்பதினால் வாழ்க்கை முழுவதும் கவலையால் நிறைந்திருக்கிறது. இந்த குழப்பமான பார்வை நமக்குள்ளே மாற வேண்டும். தேவன் பார்க்கிற விதமாய் பாருங்கள். கவலை நம்மை விட்டு நீங்கிவிடும். தேவனுக்குரியவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். கவலை உங்களை விட்டு தொலைந்து ஓடிவிடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், சேர்த்து கொடுக்கப்படும். எவைகளெல்லாம்? உண்ண வேண்டியது, உடுக்க வேண்டியது, குடிக்க வேண்டியது, இருக்க வேண்டிய இருப்பிடங்கள், உலகத்தின் தேவைகள் அத்தனையும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் நமக்கு கொடுத்து உதவுவார். நம்ம இதுவரைக்கும் நம்முடைய தாயின் கற்பத்திலேயே உருவாக்கினவர் அவர். நம்முடைய எலும்புகள் உருவாக வேண்டிய விதம், நாம் இந்த பூமியிலே தாய் வயிற்றிலிருந்து பிறக்க வேண்டிய அந்த நேரம் வரைக்கும் அவரால் குறிப்பிடப்பட்டிருந்தது. நம்மை குறித்த சகலமும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜாதக புஸ்தகமே அவர் தான் எழுதி வச்சிருக்கிறார். பூமியில ஜாதகம் எழுதுறதுக்கு ஒருவனும் கிடையாது, ஒருவனுக்கு தெரியாது. இது பொய்யான ஜோசியம், பொய்யான ஜாதகம். தலையெழுத்துன்னு ஒன்று கிடையவே கிடையாது. தலையெழுத்தை நாமே தான் நமக்கு எழுதிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எழுதலை. இந்த ஆண்டவரை நாம் அவர் சொல்வதுக்கு முன்னுரிமை கொடுத்தால் நம்ம தலையெழுத்தே மாறிடும். தேவனுக்குரியவைகளை முதலாவது வையுங்கள். முதலாவது தேவனுடைய ஆட்சி. ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே மார்த்தாளே 2 தடவை கூப்பிடுறார். மார்த்தாளே மார்த்தாளே 2 தடவை. சில இடங்கள்ல தேவன் 2 தடவை கூப்பிடுறார்.
சாமுவேலை 3 தடவை கூப்பிட்டு 4வது தடவை தான் அவன் சொன்னார், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சிலர் 2 தடவை கூப்பிடுறாரு, மார்த்தாளே மார்த்தாளே. அவளுக்கு உணர்த்தும்படியா கூப்பிடுறார், நீ அநேக காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்குகிறாய். அவளுக்கு எத்தனை கவலை தெரியுமா? இயேசுநாதர் அவளுடைய வீட்டுக்கு வந்தபோது இயேசுநாதர் மட்டுமா வந்தார்? 12 பேரை வேற கூட்டிட்டு வந்துடுறார். எங்க ஒருத்தர் 2 பேருக்கு சாப்பாடு செய்யறது பரவாயில்ல, இயேசுவோட சேர்த்து 13 பேருக்கு சாப்பாடு ஒரே நேரத்தில் செய்யணும்னா, எதிர்பாராத ஒரு நேரத்தில் வந்த உடனே சரி நல்லா இருக்கீங்களா, சரி காப்பி தண்ணி ஏதாவது கொடுத்தா போய் தொலைவாகல போன்ட்டேன். நம்ம ஊரில் வழக்கமாக கொஞ்சம் மிக்சரு 2 பிஸ்கட், மேரி பிஸ்கட் வச்சு முடிச்சிருவோம் இல்லை? நம்ம இப்படி வச்சு முடிச்சிட்டா பரவாயில்லையே. போக மாட்டார் இயேசுநாதர், இங்கே தங்குறார். என்ன செய்யறது? சாப்பாடு கொடுத்தானே ஆகணும். எவ்வளோ கஷ்டம்ங்க. வீட்டில் 4 பேருக்காக தான் சட்டி பானையே இருக்கு. இப்போ 13 பேருக்காக சட்டி பானை பார்க்கணும்னா அடுத்த வீட்டிலேருந்து கடன் வாங்கணும்ல. அதோடு நீங்கள் விட்டுறாதீங்க. இயேசுநாதர் வந்துட்டாருன்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் வந்திருப்பாங்க. இயேசுநாதரை சாப்பிட்ற வைக்கும்போது எல்லாரையும் நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்க, நீங்கள் தான் அப்பவுமே உப்புமா கிளறி சாப்பிட்ருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்க முடியுமா? வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லணும். சொல்லலைன்னா எப்படி இருக்கும்? பிறகு வீட்டுக்கு வருவாங்களா? நான் அந்த வீட்டுக்கு போனேன் வாங்கன்னு கேட்கல. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இவருக்கு இப்போ போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த பானை வயிறில் எவ்வளவு தான் பிடிக்குமோ தெரில, அதுவும் எனக்கு தெரியல. போகிற இடமெல்லாம் என்ன கேட்கணுமா? சாப்பிடுங்கன்னு சொல்லணுமா? எந்த காலத்து பீமனோ தெரியாது, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதை குறிப்பிட்டு சொல்கிறேன், ஒரு வார்த்தை சாப்பிடுங்கன்னு சொல்லலை. உனக்கு வீடு வாசல் எல்லாம் இல்லை, கை காலெல்லாம் இல்லை, இருக்கும் இல்லை, தின்னு நல்லா சாப்பிடு. அடுத்த வீட்டுக்கு போனால் அளவாக நடந்துக்க. என்ன ஆத்திரம், என்ன கோபம், பிறகு அவ்வளவுதான், நம்மளை மதிக்கலை. இந்த பிரச்சனை எல்லாமே மார்த்தாளுக்கு நல்லா தெரியும். நிறைய கவலைப்படுற. வெங்காயம் மட்டும் எவ்வளவு உரிச்சு வெட்டணும் தெரியுமா? அழுது 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 கண்ணில் உள்ள அத்தனை தண்ணீர் வந்தாலும் இது வெட்டி தீர்க்க முடியாது, அவளுக்கு தெரியும். இத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்கு சும்மா அளவா ஒரு சாதம், ஒரு ரசம், ஒரு பொரியல், ஒரு சாம்பார் வச்சாலே எவ்வளோ பாத்திரம் வேணும். அது போக எல்லாருக்கும் தட்டுக்கு எங்கே போகிறது? இங்கே மாதிரி உடனே யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டெல்லாம் இருக்கவா செய்து தட்டு வாங்கணும். அது 10 வீட்டுக்கு போய் அலைஞ்சி தட்டு வாங்கிட்டு வரணும். முருங்கைக்காய் பார்க்கணும், வெண்டைக்காய் பார்க்கணும், போய் பொரியலுக்கான விஷயத்தெல்லாம் பார்க்கணும், சாம்பாருக்கு அத்தனை உலகத்தில் உள்ள காய்கறியும் வெட்டி உள்ளே போடணும். நிறைய சாப்பிட்டவங்க பிறகு பாய் கேட்பாங்க. உண்டவனுக்கு ஒரு மயக்கம் வரும் இல்லை? அப்போ பாய் கொடுக்கணும், தலையணை கொடுக்கணும், அப்புறம் பாத்ரூம் போகணும். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்று. அதை மாத்தா புரிஞ்சிருந்தா கவலையே இருந்திருக்காது. ஒருத்தி அவளோ தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். இயேசு இவளுடைய பிரியாணி சாப்பிட அந்த வீட்டுக்கு வரலங்க. இயேசு நடந்துக்கிட்டே போயிடுவாரு, எங்கேயும் தங்க போறதில்லை. அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, தேவையும் இல்லை. அவர் அப்படி பழகிட்டார். அவர் யாரிடமும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும், அநேகருக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தவர்.
அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அவர் எதுக்கு வந்தார் தெரியுமா அந்த வீட்டுக்கு? தன்னுடைய இருதயத்தின் பாரங்களை பங்கிடுறதுக்கு யாராவது கிடைப்பாங்களான்னு தேடி வந்தார். இவங்களாவது, இந்த 3 பேர், மார்த்தாள், மரியாள், லாசரு, தனித்தனியா இவங்களை நேசிச்சாரே, இவங்களாவது கூட இருக்கக்கூடிய சீடர்கள் கூட புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. அவர் ஏதாவது சொன்னா அவரை தனியா கையை பிடிச்சு கூட்டு போய் அந்த முள்ளு செடிக்குள்ள கொண்டு போய் தனியா வச்சுக்கிட்டு, ஏசுநாதர்கிட்ட, இந்த நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவரா பேசிக்கிட்டே இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் பேசினா எனக்கு பிடிக்காது, நாங்க அப்புறம் எல்லாம் இருக்க மாட்டோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க, ஒத்தையில தான் நடக்கணும். ஏசுநாதர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, நீ மனுஷன் சிந்திக்கிறபடி சிந்திக்கிற, தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்கலன்னு சொல்றாரு. யாருமே புரிஞ்சுக்கலையே. ஜோமண்ண கூட்டா தூங்கிட்டு இருக்காங்களே, யாராவது புரிஞ்சுக்கிடுவாங்களா? இருதயத்தை திறந்து பேச ஒருத்தி உட்கார்ந்துருக்கிறாள். இயேசுவினுடைய இருதயத்தின் பாரங்களை புரிந்து கொண்டாள். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நாமம், இதுக்கு முன்னுரிமை கொடுத்தால் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நம்ம இதை கவனிக்காம உலகத்துக்குரிய எத்தனையோ பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். ஆனால் தேவையான ஒன்றை வச்சு கவலைப்படுறோமா? நமக்கு அந்த கவலை இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு கவலைப்படுறதுல ஒரு மனோதத்துவ டாக்டர்கள் இணைந்து நடத்திய ஆராய்ச்சியில் 40% நடக்காத காரியங்களுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதாக சொல்றாங்க. மனுஷனுடைய கவலையில் 40% நடக்காத விஷயங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்களாம். அப்போ கவலையில் 40% வேஸ்டான கவலை, வீணான கவலை. இன்னொரு 30% மனுஷன் கவலைப்படுறான் இல்லையா, அதுல 30% ஏற்கனவே நடந்து முடிஞ்ச காரியத்துக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நடந்து முடிஞ்சு போச்சு, அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனது ஆச்சு, அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனதை அதுக்காக 30% கவலைப்படுறான். ஆக மொத்தம் 70% போச்சா? வீணான கவலை தானே. இன்னும் கேளுங்க, ஒரு 12% தன்னுடைய சரீரத்தை பற்றியே கவலைப்பட்டு இருக்கான். சரீர சுகத்தை பற்றி மனுஷன் கவலைப்படுறான். இதனால ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா, ஏதாவது செய்ய முடியுமா? தன் சரீரத்துக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா மனுஷனுக்கு மன அழுத்தம்னு சொல்றாங்க இல்ல. கவலைய இப்போ உள்ள டாக்டர்கள் மன அழுத்தம் என்று சொல்லுகிறார், கவலைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன வருது? ஒரு தலைவலி வருது, மன அழுத்தம். கவலைப்படுறதுனால தான் தலைவலி வருது. என்ன கவலை தெரியுமா? மாமியா சீக்கிரம் சாக மாட்டேங்கிறாளேங்கிற கவலையில ரொம்ப கவலைப்பட்டு அவங்களுக்கு தலைவலி, கழுத்து வலி, முதுகு வலி, வயிற்று வலி, எங்க தான் வலி இல்லை பாக்கி. இது மட்டுமா? பிரஷர். என்ன பிரஷர்? பிளட் பிரஷர், ஃபுட் பிரஷர், சாப்பாடு ரொம்ப போட்டு அழுத்தி அது வேற பிரஷர். சிலருக்கு லோ பிரஷர், ரொம்ப குறைவான அழுத்தம். இதெல்லாம் மாமியார் சாகணும்னு கவலைப்படுறதுனால தான். மாமியாருக்கு முன்னாடி இவங்க போய் சேர்ந்துருவாங்க. எதுக்காக கவலைப்படணும்னு ஒரு விவஸ்தையே இல்லைங்களா? இப்படி கவலைப்படுறாங்க. இன்னும் சொல்றாங்க, கவலைப்பட தேவையில்லாத காரியங்களுக்காக ஒரு 10% கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்களாம். கவலையே பட வேண்டிய தேவையில்லை அது, ஆனா அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளை வயசுக்கு வந்துடும், என் பிள்ளை வயசுக்கு வந்துடும். அதான் வயசுக்கு வருமே, எதுக்கு நீ கவலைப்படுற? கவலைப்பட்டனால என்ன நடக்கும்? அது தேவையில்லாத ஒன்று. அதான் வயசுக்கு வரும், அப்புறம் வளர்ந்துருவாங்க, அப்புறம் கல்யாணம் ஆகிடுவாங்க, அப்புறம் பிள்ளைகள்லாம் பெறுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு தலை நரைக்கும். இதுக்காக இப்போ நீ கவலைப்பட்டு அது வரிசையாக நடக்கும். கவலைப்பட தேவையில்லாத காரியங்களுக்காக கவலைப்படுறாங்க. இன்னும் சிலது எதுக்கு தெரியுமா?
ஒரு 8% கவலைக்கு காரணமே இல்லை. அதாவது கவலை கவுண்டட் worthy of worries. அது ஒரு 8% தான் உண்மையிலேயே கவலைப்பட வேண்டிய விஷயம். பாக்கி எல்லாருமே அப்போ 92% தேவையற்ற கவலை தான் நம்முடைய வாழ்வில். ஒரு மனுஷனுடைய கவலையில் 92% கவலைப்பட தேவையில்லாத காரியங்களுக்காகவே கவலைப்படும். முழு கவலையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம சுகமாக வாழலாமே, சொகுசாக வாழலாமே. நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் எதுக்கு தெரியுமா? கவலைப்பட வேண்டிய விஷயம் இருக்கு. பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு, 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்றாரு, சபைகளை குறித்த கவலை எனக்குள்ள நிறைய இருக்குங்கிறார். ஆத்துமாக்கள் மேல கவலை இருக்குதுங்கிறார். என்னுடைய ஜனம் ரட்சிக்கப்படணும்னு நான் கவலைப்படுறேன், நான் அதுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்றார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் அது எனக்கு நிறைய இருக்கு. எதுக்குங்க கவலைப்படணும்? ஆத்துமாக்களுக்காக கவலைப்படுங்க. ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேரணும். இந்த ஜீவனுள்ள மெய் தேவனை அறியணும். நம்முடைய சொந்த பிள்ளைகள் இயேசுவை அறியணும். நம்முடைய சொந்த பெற்றோர்கள் இயேசுவை அறியணும். நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய கிராமத்து மக்கள், நம்முடைய தேசம் சுபிட்சம் அடையணும். இதுக்காக நீங்க கவலைப்படலாம். இது பரலோகத்துக்குரிய கவலை. பைபிள் எழுதியிருக்குது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ என் சுமையெல்லாம் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் என்னுடைய நல்ல சுமை தாங்கி அவர் அதை வாங்கிக்கிறாரு, எனக்கு ரெஸ்ட் கொடுக்குறாரு, ஓய்வு கொடுக்குறாரு. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் அடுத்து சொல்லியிருக்குது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். ஆண்டவர் சில அன்பின் கட்டளைகளை நமக்கு கொடுக்கிறார். அதை நாம ஏற்றுக்கொண்டால் அது சுகமான சுமை. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். ஆண்டவரோட கூட சேர்ந்து நம்ம பாரம் சுமக்கலாம். அவர் தான் இழுக்க போறார். ஆனா சொல்லலாம், நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து தான் இதை செய்தோம். சின்ன பையங்க பெரிய சுமையை சில நேரம் பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்க. முழுவதும் அவங்க அப்பாவுக்கு தெரியும் அந்த பையனுடைய பலன் என்ன அப்படின்னு தெரியும். ஆனா அவன் ஒரு ஓரத்தில் பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு வருவான். கடைசியில் போய் அம்மாட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா? நானும் அப்பாவும் தான் அதை பிடிச்சோம், தூக்கணும் அப்படிமா. அவனை தூக்குனான், அவன் இல்லை, முழுசா அப்பா தான். இதே தாங்க ஆண்டவரோட சேர்ந்து நாம் சுமை சுமப்பது. மோசேக்கு ஒரு சுமை இருந்தது பாருங்க. இந்த ஜனங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டு போய் கானான்ல விடணும். ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறார், கேட்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். என்ன சுமை, எவ்வளவு பாரம்! அந்த அழுத்தத்தை புரிந்து அவர் சுமந்தார். நம்ம தேவனோடு கூட சேர்ந்து சுமை சுமக்கலாம். ஆனால் இந்த உலக கவலைகள், உலக பாரங்கள் ரொம்ப அபாயகரமானது. இதிலிருந்து மாற்று வழி என்னங்க? இதுக்கு மாற்று மருந்து என்ன? எல்லாத்துக்கும் மாற்று மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க. இது மாதிரி ஆன்டிடோட். கவலைக்கு மாற்று மருந்து இருக்கிறது. என்ன மாற்று மருந்து அங்க சொல்லப்பட்டிருக்குது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஒண்ணு விடாம எல்லாவற்றையும். சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட பெரிய விஷயங்களை கொண்டு போகலாம், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கொண்டு போக முடியாது, ஆண்டவர் அதை கவனிக்க முடியாது, அது ரொம்ப அற்பமான விஷயம், எனக்கு பல்லு வலிக்குது, இதை போய் நான் ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்றது? இதை சொல்ல வேண்டாம், பெரிய ஏதாவது பிரச்சனையா இருந்தால் சொல்லிக்கலாம். ஹலோ, இங்க கவனிங்க, எழுதியிருக்குது, எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் சர்ச்சை செய்யலாம்,
பேசலாம். என்ன எழுதியிருக்கிறது? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுதாங்க மாற்று மருந்து. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலையிலிருந்து நீங்கள் விடுதலையாகி வாழ வேண்டுமா? If you want to be free from your worries, pray. Take everything to God. எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே கொண்டு போங்க. ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் கொண்டு போங்க. சின்னது பெருசுன்னு எல்லாம் கிடையாது. அவர் சில விஷயங்களை ரொம்ப மோசமாக, இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்த பாரு அப்படின்னு சொல்ல மாட்டாரு. எல்லாமே நமக்கு பெருசா தெரிகிறது கூட அவருக்கு அற்பமான விஷயம் தானே. எல்லாமே கொண்டு போங்கள். அவர் நல்ல தகப்பன், நல்ல ஆத்மநேசர். அவரிடம் எல்லாவற்றையும் கொண்டு போங்கள். கொண்டு போகும்போது எப்படி செய்யுங்க? நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் நன்றி உணர்வோடு கூட நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். என்னுடைய தாயின் கற்பத்தில் உருவானது முதல் என்னுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு செல்லும் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அவரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அவரால் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அவர் பாதுகாக்கிறார் என் உள்ளுறுப்புகளை, என் சரீரத்தை. நான் அவருக்குள் அசைகிறேன், அவருக்குள் பிழைக்கிறேன். அந்த ஆண்டவரிடத்துல நீங்க போகும்போது என்னை எத்தனை விதமா எனக்கு அன்பு காமிச்சிருக்கிறார் இல்லையா? எனக்கு பாருங்க, யாரோ ஒரு பையன், அந்த பையன் மூலமா எனக்கு அன்பு காமிச்சிருக்கிறார். எங்கள் அம்மா எடுத்து என்னை கொஞ்சினாங்க, என்னை தாளாட்டினாங்க, என்னை தொட்டிலில் போட்டு ஆட்டினாங்க, எனக்கு பாட்டு பாடினாங்க, எனக்கு சோறு ஊட்டினாங்கன்னா எங்கள் பரலோக தகப்பன் என்னை அம்மா மூலமாக காண்பித்த அன்பு தானே. அன்பு எத்தனை பேர் மூலமாக நமக்கு அன்பு காண்பித்தார் ஆண்டவர். நம்மை ஆக்கி அமைத்தார். நன்றி உணர்வோடு நீங்கள் அனுபவிக்கிற அத்தனையும் தேவனுடையது. நீங்கள் உடுத்திருப்பது, அணிந்திருப்பது, நீங்கள் வாழ்வது எல்லாமே இந்த பூமி தேவனுடையது. எல்லாம் நமக்கு இருக்கிறது எல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது. நன்றி உணர்வோடு அவரிடத்தில் செல்லுங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல், ஜெபம், வேண்டுதல். வேண்டுதல்னா என்ன? ஜெபம்னா புரியுது. வேண்டுதல்னா சில நேரங்களில் அவரிடத்துல நம்ம கெஞ்சுவது, வேண்டுவது, கெஞ்சி கேட்கிறோம். முழு தாழ்மையோடு அவரிடத்தில் நீங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். எங்கேயும் தூக்கி ஓரம் கட்ட மாட்டாரு. உடனே கிடைக்கும்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் கேட்டது உங்களுடைய வாழ்விலே நீங்கள் அடைந்து கொள்ளும்படி உங்களை ஆண்டவர் தயார்படுத்துவார். அதை நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கு மேலாக, விரும்புகிறதற்கு மேலாக உங்களுக்கு காரியங்களை செய்து முடிப்பார். நமக்கு சில நேரங்களில் அவருடைய செயல்கள் புரியாதது தான். ஆனால் நீங்கள் கேட்டதே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்டதே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவருடைய செயல்பாடுகள், அது செய்கிற விதம் வேறு விதமாக இருக்கும். ஆச்சரியமாய் காரியங்களை செய்து வருகிறார். ஏன் நம்ம வீணாக கவலைப்படணும்? உங்களை விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார். நமக்கு தான் நிறைய அன்னன்னைக்கு நமக்கு வாழ வேண்டிய, சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது. அதை தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பலத்தோட கையாளுவோம். அந்தந்த நாளைக்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறவர். அந்தந்த நாளுக்கு தகுந்தாற் போல உனக்கு பலனும் இருக்கும் என்று நம்ம உபாகமத்தின் புஸ்தகத்தில் 33:25 நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 33:25. அந்தந்த நாளுக்கான பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவர். அந்தந்த நாளுக்கான பிரச்சனைகள் இருக்கிறது நமக்கு. அந்தந்த நாளில் அதனதன் பாடு போதும் என்று சொல்லுகிறார். அதனால் கவலைப்படாதீ. சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள், சவால்கள் நிறைய இருக்கு. தேவனோடு கூட சேர்ந்து அதை சந்தியுங்கள். இயேசுவோடு சேர்ந்து வாழுங்கள். இயேசுவை விட்டுட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு கவலை வந்துடும். நான் ஏன்னா அவரை விட்டாச்சில்லை, அதனால் வந்துடும். அதனால் முழு இருதயத்தோடு அவரை தேடுவீர்களானால் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், எல்லாருடைய புத்தி, நமக்கு ஆலோசனை தருகிற அத்தனை பேருடைய புத்தி, பெற்றோருடைய புத்தி, போதகருடைய புத்தி, நல்ல நண்பர்களுடைய புத்தி, எல்லாருடைய புத்தியை விட மேலான ஒரு தெய்வ சமாதானம் நம்முடைய சிந்தையையும் இருதயத்தையும் ஆளுகை செய்யும். பின்னாடி எழுதியிருக்குது, தேவனுடைய
சமாதானம் உங்களை ஆளுகை செய்வது மட்டுமல்ல, சமாதானத்தின் தேவன் உங்களை நடத்தவும் செய்வார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். 9வது வசனத்தினுடைய கடைசியில் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆக நீங்கள் சமாதானமாக இருக்கலாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், நீங்கள் கவலை இல்லாத கிறிஸ்தவர்களாக வாழலாம். நீங்கள் இயேசுவை மையமாக கொண்டிருப்பீர்களானால், அவருடைய வழியில் நடப்பீர்களானால். யோசித்து பாருங்க, இன்னைக்கு எத்தனை கவலைகளை மனசில் வச்சுக்கிட்டு நடக்கிறீங்க. இந்த கவலைக்கெல்லாம் நியாயமான காரணம் இருக்கிறதா? உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொண்டு போனீங்களா? ஏன் நீங்கள் அந்த கவலையை சுமந்துக்கிட்டே அலையணும்? நிறைய பேர் கடந்த நாட்களை குறித்த துக்கம், எதிர்காலத்தை குறித்த, வருங்காலத்தை குறித்த கவலை, இவைகளின் நடுவில் பலன் இழந்து சிலுவையில் அறையப்பட்டது போல வேதனைப்படுகிறார். கவலை உங்களுடைய வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கான பலனை அது சுவரச் செய்துவிடும், உங்களை செயலிழக்க செய்துவிடும். தேவன் மீது பற்றுதலாயிருங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றையும் சரி செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. எதையும் செய்ய அவருக்கு முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள்.